பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய எமது அரபு மொழி வகுப்பில் நாங்கள் உஸ்லூபுன் நஃபி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். உஸ்லூபுன் நஃபி என்கின்ற பொழுது அரபு மொழியில் உள்ள எதிர்மறையான வசன அமைப்புகளை நாங்கள் எவ்வாறு அமைப்பது என்பதை பற்றி இன்று வகுப்பிலே நாங்கள் பார்ப்போம். அரபு மொழியில் இருக்கின்ற எதிர்மறையான வசனங்களை அமைப்பதற்கான பிரதான சொற்களாக மா, லா, லன், லம், லைச ஆகிய சொற்களை பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் மா என்பது ஒரு மாதியான கடந்த கால இறந்த கால வினைச்சொல் ஒன்றை நாங்கள் எதிர்மறையாக பயன்படுத்துவதற்கு மா பயன்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் மா என்பது லைச என்ற கருத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. லா என்பது நிகழ்கால வினைச்சொல் ஒன்றை எதிர்மறையாக நாங்கள் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஹர்ஃப் தான் லா என்பது. அதே போன்று லன், லா என்கின்ற நிகழ்கால அல்லது எதிர்கால வினைச்சொல் ஒன்றை எதிர்மறையாக பயன்படுத்துகின்ற பொழுது அதனை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு பயன்படுத்துகின்ற ஹர்ஃப் தான் லன் என்கின்ற இந்த ஹர்ஃப். அதே போன்றுதான் லம் என்பது மா என்று நாங்கள் இறந்த காலத்தில் பயன்படுத்துகின்ற ஹர்ஃபை உறுதிப்படுத்தி பயன்படுத்துவதற்கு லம் என்ற ஹர்ஃபை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். லம் என்ற ஹர்ஃப் மாதியான இறந்த கால வினை சொல்லுக்கு முன்னால் வரமாட்டாது. மாற்றமாக இது நிகழ்கால வினை சொல்லுக்கு முன்னால் தான் அமையும். என்றாலும் அது இறந்த கால கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் லைச என்பது எங்களுக்கு தெரியும். லைச ஒரு இஸ்ம், ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் தான் லைச என்ற ஹர்ஃப் அமைந்து காணப்படும். ஒரு முபுத்ததா ஹபர் வசனம் ஒன்றில் லைச என்பது அமைந்து வருகின்றது. எனவே அந்த லைச அதனுடைய ஹபரை நஸ்பு செய்யும். இந்த 5 ஹர்ஃப்களையும் நாங்கள் அரபு மொழியில் ஒரு வசனத்தை எதிர்மறையான ஒரு வசனத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்த முடியும். நாங்கள் தற்பொழுது இதற்கான உதாரணங்களை பார்ப்போம். பாருங்கள், இங்கு ஹாதா பஷருன், ஹாதா என்பது முபுத்ததா, பஷர் என்பது ஹபர். முபுத்ததா ஹபர் அமைந்து வந்திருக்கின்ற ஒரு வசனத்தில் மா ஹாதா பஷரன், இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மா என்ற இந்த ஹர்ஃபை லைச என்ற ஹர்ஃபினுடைய சொல்லினுடைய கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே லைச செய்வது போல அதே காரியத்தை அதே செயலை மா இந்த இடத்தில் நிறைவேற்றி இருப்பதை பார்க்கலாம். அதனுடைய ஹபரை நஸ்பு செய்திருக்கின்றது. எனவே மா ஹாதா பஷரன். இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள், ஜா அத் தபீப். எனவே இங்கு ஒரு இறந்த கால வினைச்சொல் வந்திருக்கின்றது. அந்த இறந்த கால வினைச்சொல்லும் அதனுடைய ஃபாயிலும் வந்திருக்கின்ற இந்த வசனத்தை நாங்கள் எதிர்மறையாக மாற்றுவதற்கு மா ஜா அத் தபீபு, வைத்தியர் வரவில்லை என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தில் மா என்பது லைச இனுடைய கருத்து அல்ல, மாற்றமாக ஒரு இறந்த கால வினை சொல்லை எதிர்மறையாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஹர்ஃப் தான் மா என்பது. மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள், ஃபில் ஃபஸ்லி முஅல்லிமுன், ஃபில் ஃபஸ்லி முஅல்லிமுன். இந்த வசனம் ஒரு முபுத்ததா ஹபர் வசனம். இந்த இடத்தில் முஅல்லிம் என்கின்ற முபுத்ததா நகிராவாக வந்திருப்பதனால் அது முபுத்ததா முஅஹராகவும், ஃபில் ஃபஸ்லி என்கின்ற ஷிபுஹ் ஜும்லா ஹபர் முகத்தமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த வசனத்தில் லைஸ முபத்ததா ஹபர் வசனத்தில்
எதிர்மறையாக மாற்றுவதற்கு லைஸ என்ற ஹர்ஃபை பயன்படுத்துவோம். எனவே லைஸ ஃபில் ஃபஸ்லி முஅல்லிமுன். சில மாணவர்கள் யோசிப்பார்கள், ஏன் இங்கு முஅல்லிமன் என்று வரவில்லை என்று. முஅல்லிமுன் என்பது லைஸ என்ற சொல்லினுடைய முப்ததா, ஹபர் அல்ல. இந்த வசனத்தில் ஹபர் ஃபில் ஃபஸ்லி என்கின்ற ஷிப்ஹு ஜும்லா தான் ஹபராக உள்ளது. எனவே லைஸ ஃபில் ஃபஸ்லி முஅல்லிமுன். அடுத்த வசனத்தை பாருங்கள். யக்துபு த்தாலிபு தர்ஸஹு. யக்துபு த்தாலிபு தர்ஸஹு. நிகழ்கால வினைச்சொல் ஒன்றில் ஆரம்பிக்கின்ற இந்த வசனத்தில் இதை நாங்கள் எதிர்மறையாக மாற்றுகின்ற பொழுது லா யக்துபு த்தாலிபு தர்ஸஹு, இந்த இடத்தில் நாங்கள் மா என்ற ஹர்ஃபை பயன்படுத்தினால், மா யக்துபு த்தாலிபு தர்ஸஹு என்றால் அது சரியான நேர்மறை வசனமாக மாறாது. மாற்றமாக அது வேறொரு கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாவாக இருக்கும். எனவே நிகழ்கால ஒரு வினை சொல்லை எதிர்மறையாக மாற்றுவதற்கு நாங்கள் லா என்ற ஹர்ஃபை தான் பயன்படுத்த வேண்டும். லா யக்துபு த்தாலிபு தர்ஸஹு. இந்த லா மாவை போன்று நிகழ்கால வினை சொல்லில் அல்லது மா இறந்த கால வினை சொல்லில் எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாது. அடுத்த வசனத்தை பாருங்கள். யஸூமு ஸஈதுனல் யௌம. யஸூமு ஸஈதுனல் யௌம. நிகழ்கால வினை சொல்லில் வருகின்ற இந்த வசனத்தை லா என்ற சொல்லை பயன்படுத்துவது போல கருத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு லன் என்ற ஹர்ஃபை பயன்படுத்தப்பட்டுள்ளது. லன் யஸூம ஸஈதுன் அல் யௌம. மாணவர்களே, இங்கு உங்களுக்கு அவதானிக்கலாம், லன் என்ற ஹர்ஃப் இங்கு வந்திருப்பதனால் யஸூமு என்ற அந்த ஃபியல் முதாரி மர்ஃபூ, ஃபியல் முதாரி மன்சூபாக நஸ்ப் செய்யப்பட்டுள்ளது. இங்கே எங்களுக்கு நஸ்புடைய ஹர்ஃபாக ஃபத்ஹா இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். எனவே லன் யஸூம ஸஈதுன் அல் யௌம. இதனுடைய கருத்து லா யஸூமு ஸஈதுன் அல் யௌம என்ற கருத்தை உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அஃப்லஹல் முஃமினூன். அஃப்லஹ என்பது ஒரு ஃபியல் மாதி. ஃபியல் மாதியின் கருத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஹர்ஃப் தான் லம். ஆனால் அந்த லம் ஃபியல் மாதிக்கு முன்னால் இடம்பெற மாட்டாது. மாற்றமாக அது முதாரியான வினை சொல்லுக்கு முன்னால் இடம்பெற்று அந்த முதாரியான வினை சொல்லை இறுதியில் ஜஸ்ம் செய்கின்றது. அப்படி ஜஸ்ம் செய்கின்ற பொழுது லம் யுஃப்லிஹல் காஃபிரூன். எனவே லம் யுஃப்லிஹ் என்பது காஃபிர்கள் வெற்றி பெறவில்லை என்ற மாதியினுடைய கருத்தை கொடுக்கும். என்றாலும் அது நிகழ்கால வினை சொல்லுக்கு முன்னால் தான் இடம்பெறும். அடுத்த இறுதி உதாரணத்தை பாருங்கள். அல் காஃபிரு ஸாலிமுன் லினஃப்ஸிஹி. இது முப்ததா ஹபர் வசனமாக இருப்பதனால் இந்த இடத்தில் நாங்கள் லைஸ என்ற ஹர்ஃபை தான் இதனை எதிர்மறையாக மாற்றுவதற்கு பயன்படுத்துவோம். லைஸல்லாஹு ஸாலிமன் அப்தஹு. எனவே மாணவர்களே, தற்பொழுது நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம், மா என்ற ஹர்ஃப், லா என்ற ஹர்ஃப், லன் என்ற ஹர்ஃப், லைஸ என்ற ஹர்ஃப், இந்த ஐந்து ஹர்ஃப்களும் ஒரு வசனத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. மா என்பது நிகழ்கால வினைச்சொல்லுக்கு மா என்பது இறந்த கால வினைச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று லைஸ என்ற சொல்லின் கருத்திலும் கூட இந்த மா பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக லா என்பது முதாரியான வினைச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தப்படுகிறது. லன் என்பது முதாரியான வினைச்சொல்லுக்கு முன்னால் லாவை போன்று உறுதிப்படுத்தி சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. லம் என்பது ஒரு
நிகழ்கால வினைச்சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்தினாலும் அது இறந்த கால வினைச்சொல்லின் கருத்தையே கொடுக்கிறது. இறந்த கால வினைச்சொல்லின் எதிர்மறை கருத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. தற்பொழுது நாங்கள் இதிலே ஒரு பயிற்சிக்கு செல்வோம். பாருங்கள், உதாரணத்தை, கராத்துல் கிஸ்ஸத, நான் கதை வாசித்தேன். மா கராத்துல் கிஸ்ஸத, நான் கதை வாசிக்கவில்லை. எனவே நான் கதை வாசிக்கவில்லை என்று மாவியில் வந்திருக்கின்ற இந்த வசனத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கு மா என்ற ஹர்ஃப் பயன்படுத்த முடியும். அதே போன்று அதனை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு நான் கதை வாசிக்கவே இல்லை என்று கூறுவதற்கு லம் என்ற ஹர்ஃபையும் பயன்படுத்தலாம். ஆனால் அதற்கு பின்னால் முதாரியான ஒரு வினைச்சொல் ஜஸ்ம் செய்த நிலையில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்பொழுது இந்த பயிற்சிகளை நாங்கள் செய்து பார்ப்போம் மாணவர்களே. சயுசாஃபிரு ஹாரூன் கதன். சயுசாஃபிரு ஹாரூன் கதன். எனவே இந்த வசனத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கு லா யுசாஃபிரு ஹாரூன் கதன் என்று லா என்ற கருத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும். யக்லி முஹம்மது அல்-உத்லத ஃபில் மக்ரிப். எனவே இந்த முதாரியான கருத்தில் வந்திருக்கின்ற இந்த வசனத்தை எதிர்மறையாக மாற்றுவதற்கு நாங்கள் லா என்ற ஹர்ஃபை பயன்படுத்த முடியும். அதனை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு, இரண்டு வசனங்களையும் உறுதிப்படுத்தி சொல்வதற்கு லன் என்ற ஹர்ஃபை பயன்படுத்தி அதற்கு பின்னால் வந்திருக்கின்ற யுசாஃபிரு யக்லி என்ற வசனங்களை நஸ்பு செய்த நிலையில் பயன்படுத்த முடியும். மஇ ரஜுலுன் கரீபுன், இது ஒரு முப்ததா கபர் வசனம். எனவே லைஸ என்ற ஹர்ஃபை தான் நாங்கள் இங்கு எதிர்மறையாக ஆக்குவதற்கு பயன்படுத்தலாம். எனவே லைஸ மஇ ரஜுலுன் கரீபுன். அதே போன்று நான்காவது உதாரணம், நஜ்லிசு ஃபீ குர்ஃபத்தில் ஜுலூஸ் ஆததன். நஜ்லிசு என்கின்ற நிகழ்கால கருத்தில் இந்த வசனம் அமைந்திருப்பதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம் மாணவர்களே, இதற்கு லா என்ற ஹர்ஃபை பயன்படுத்தி லா நஜ்லிசு ஃபீ குர்ஃபத்தில் ஜுலூஸ் ஆததன் அல்லது லன் என்ற ஹர்ஃபை பயன்படுத்தி உறுதிப்படுத்தி கூறுகின்ற பொழுது லன் நஜ்லிஸ ஃபீ குர்ஃபத்தில் ஜுலூஸ் ஆததன் என்று எங்களுக்கு இதனை பார்க்கலாம். எனவே மாணவர்களே, இன்னும் 4 வசனங்கள் இங்கு காணப்படுகின்றன. அந்த வசனங்களை உங்களுக்கு செய்து பார்க்கலாம். நாங்கள் இன்னும் ஒரு அரபு மொழி இலக்கண தலைப்போடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.